20,000 பட்ஜெட்ல இப்போ OnePlus Nordல ஒரு புது போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல AMOLED டிஸ்ப்ளே இருக்குன்னு சொன்னாலுமே நிறைய விதமான பிரச்சனைகளும் இருக்கு. என்னன்றதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பார்த்துடலாம். OnePlus பிராண்டிங் அண்ட் Nord லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுங்க. மேட் இன் இந்தியான்னு வேற போட்டிருக்காங்க. உண்மையா என்று தெரியவில்லை, பட் இருக்கிறது. சரி, ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு பதாக்கம் இருக்கிறது. இதற்கில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. எங்கடா சிம்மிட்டர் பின்ன காணோம்? அந்த காமெடி ஏற்கனவே நிறைய வீடியோ எனக்கே கிரிஞ்சாக தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம். சரி, இருந்தாலும் எங்கள் டீம் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக பண்ணுற மாதிரி நான் நடிக்கிறேன். இவ்வளோ தாங்க நடிக்க முடியும். சரி, ஓகே, சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் புக்ஸு, நாடு, டியர் ஃப்ரெண்டு, கன்சிடர், ஃபைனலி கேஃப்டடு, இதெல்லாம் தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இருக்குது இந்த ரெட் கேபிளுக்கான அந்த ஒரு மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கைடு, கேஸ் நல்லா இருக்குதுங்க, பரவாயில்ல. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் மாதிரி இருக்குது, ஒரு டெக்ஸ்டோட நல்லா இருக்குது. இப்போ ஃபோனை பார்த்துடலாம். ஃபோன் ஆல்ரெடியெல்லாம் எடுத்தெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஏய், என்னடா இது? ஐய, என் சட்ட கலர்லேயே இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம் இருங்க. இந்தாங்க, இதுதான் ஃபோனு. சரி, மற்றது என்ன இருக்குன்னு பார்த்தா கேபிள் அண்ட் சார்ஜர், 80 வாட்கான சார்ஜர். இது தேவையான ஆணியா இல்லை தேவையில்லாத ஆணியான்னு பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம OnePlus Nord C3 லைட்டுக்கும் 4 லைட்டுக்கும் கம்பேரிசனை பாருங்களேன். டிஃப்ரென்ஸ் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிடுது. அஃப்கோர்ஸ் இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டுமே சேஞ்சஸ் கிடையாது. கேமராலையும் பார்த்தீங்கன்னா போன வாட்டி சாம்சங் சென்சர் 108 மேப்ஸில் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி 50 மேப்ஸ்க்கான லைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நான் எப்பவுமே சொல்றது, வெறும் நம்பர் மட்டும் இங்கே மேட்டர் கிடையாது. பாருங்க, 108லேருந்து 50 கொடுத்துருந்தாலும் இந்த சென்சர் கொஞ்சம் பெட்டரான சென்சர். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக 5500 mAh பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி விட இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனால நோட்டீஸ் பண்ணீங்களா? போக போக பேசுகிறேன். இப்போ இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு கையில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா செம பாக்ஸி ஃபீலுங்க. அதுலேயும் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செம பாக்ஸினா எந்த அளவுக்கு பாக்ஸியாக இருக்கணும்னா இந்த கார்னரில் கை வச்சிங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு ஃபீலிங். இதை வந்து நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஒரு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் சொல்லியிருப்பேன், ரொம்ப ஷார்ப்பான ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கடைசியில் பாருங்கள், இந்த லோகோ மறைச்சிட்டு என் டீம்மேட்ஸ் கிட்ட இது எந்த ஃபோனுன்னு கேட்டால் ஐகால்னு சொல்கிறாங்க. ஐகால் கூடியும் இன்ஃபினிக்ஸ் கூடியும் போட்டி போடுறதுனால இன்னைக்கு OnePlus உடைய டிசைனை கொண்டு வந்துட்டாங்க. இதோடைய பர்சனல் ஃபீல். ஏன்னா இது வரைக்கும் வந்த OnePlus Nord எல்லாத்துலேயுமே எனக்கு அந்த டிசைன் பர்டிகுலர்லி அந்த கலரோட சேர்த்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது என்னுடைய ஒப்பீனியன், பட் உங்கள் ஒப்பீனியன் மாறலாம். எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அதுலேயும் இந்த கலர் இருக்கே, கேமரா பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு Nord C4 என்ன மாதிரி இருக்கோ அதே டிசைன் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்ணை பிடிங்கிட்டு ஒரு கண்ணை 2 கண்ணு மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளோதான் டிசைனில், ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. அண்ட் எங்கள் டீமில் என்னென்னலாம் குரலை இதை பண்ணக்கூடாது எல்லாருமே பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த கேமராவை இங்கே ப்ரெஸ் பண்ணால் ஸ்லைட்டாக வந்து ஒரு சவுண்டு இடிக்கிற மாதிரி இடிக்குது இல்லை, ஒரு போய் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி க்ரக்லிங் சவுண்ட் வந்து வருது. அது மற்ற ஃபோன்லலாம் இல்லை, ஒரு சாலிட் பில்ட் மாதிரி தெரிஞ்சது. பட் இதில் அது தனியாக அட்டாச் பண்ணி ஒரு கண்ணு மட்டும் தனியாக ஒரு கேமரா வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி இதில் IR பிளாஸ்ட் கிடையாது. அண்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு தான். அது போல் நீங்கள் ஸ்லைடர்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. கீழே 3.5mm ஜாக் இருக்கும்போது தெரியும் இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன். எனக்கு தெரிஞ்சு 20,000 பட்ஜெட்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய டிஸ்பிளே தான், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த வாட்டி AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷர்ஸோட கலர்ஸும் நல்லா இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பிரைட்னஸ் இண்டோர்லையுமே நல்லா இருந்தது. நாங்கள் அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணி பார்த்தோம், அதுலேயுமே நல்லா இருந்தது. ஸ்பீக்கர் குவாலிட்டி 300% வரைக்கும் வால்யூம் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 300% அப்படின்னு தான் யோசிக்க தோணுச்சு. நானும் கண்டிப்பாக ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் சர்ப்ரைசிங்லி ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கம்பேரட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சுருக்கோம் OnePlus, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டி மாதிரி தான் தெரிஞ்சுது. நீங்களும் கேட்டு பாருங்கள். பீக் பிரைட்னஸ் 2100 Hz வரைக்கும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் HDR-க்கான சப்போர்ட்டே கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராசஸர்லேயே சப்போர்ட் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு 4K பிளேபேக்கோடைய சப்போர்ட்டும் கிடையாது, வெறும் ஃபுல் HD மட்டும் தான். ஏன்னா அதுவுமே இந்த ப்ராசஸரில் சப்போர்ட் இல்லை. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சரியா இல்லை, ஏன்னா இந்த ப்ராசஸர்லேயே அதுக்கான சப்போர்ட் இல்லை. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய போக்கோ எக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டே வருது. அப்படி என்னடா ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர்.
3 வருஷம் பழைய ப்ராசஸர் 2021 வந்த ப்ராசஸர் இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் வெறும் 12,000 ரூபாய் 10,000 ரூபாயெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் எடுத்துகிட்டு வந்து 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறைய ப்ராசஸர் இருக்குது. சொல்ல போனால் உங்களுக்கு போக்கோ எக்ஸஸில் பார்த்தீங்கன்னா 7S Gen 2 சொல்லக்கூடிய ப்ராசஸர் இருக்குது. ஏன் உங்களுக்கு OnePlus தான் வேணும்னா கூட OnePlus Nord 3 இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் ட்ராப்லாம் ஆச்சு பாருங்க. Dimensity 9000 ப்ராசஸர் அதில் இருக்குது. சரி, அப்படி இருந்தாலுமே இதோடைய பெஞ்ச் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்டுக்குள்ள வெறும் 4.7 lakh மட்டும் தான் வரும். ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்ல நல்லா தான் இருக்கு. அண்ட் CPU த்ராட்லிங்லையுமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்து பழகி நல்ல எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண எல்லாமே பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். ஆனால் இது பெரிய ஹெவி கேம்ஸ் எல்லாம் நீங்கள் விளையாட முடியாது. நீங்கள் BGMIல ஒரு 40 FPS வரைக்கும் கேமிங் வந்து விளையாடிக்கலாம். அந்த மினிமம் கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல விளையாடக்கூடியதுக்கு ஓகேவா இருக்கும். பட் இருந்தாலும் புது ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன்ல ஒரு புது ஜென்ரேஷன் ப்ராசஸர் இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் போன வருஷம் அந்த ப்ராசஸர் ஏதாச்சும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. புரியுது. நாங்களே ஒரு சில கேமிங் எல்லாம் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு சில கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ப்ளோட்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. பட் என்னன்னா உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொன்னது ஒரு ப்ளஸ். இருந்தாலும் 15 ப்ளோட்டர்ஸ் OnePlus கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. டெலீட் பண்ணிக்கலாம். Android 14 இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்ஷன் OS 14 வந்து இதில் இருக்குங்க. 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபைல் டாக்கு, ஸ்லைடர் பாரு அண்ட் கம்யூனிகேஷன் ஷேரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இல்லை. ஒரு பேசிக்காக தான் இருக்கும். பட் அந்த பேசிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கட் அவுட் ஆப்ஷன் அது கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு ஹையர் வேரியண்ட்டாக இருந்திருந்தால் முன்னாடி AI ஃபோட்டோ கட் அவுட்னு போட்டு AI மூலியமாக நாங்கள் இதை பண்ணுறோம்லாம் சொல்லியிருப்பாங்க. பழகி தெரியாத பசங்க. ஏன்னா இந்த ப்ராசஸரில் AI சப்போர்ட் வராது, சொன்னால் மாட்டிப்போமேன்றதுனால கொடுக்காமிக்கிறாங்க. ஒருவேளை 8S Gen 3 வந்திருந்ததுன்னா ஏன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதே விஷயத்தை தான் அங்கே பண்ணும். வந்தாலும் வந்துடும். அடுத்தது வெயிட் பண்ணி பாருங்க. வால்யூம் ஸ்லைடரில் பிரைட்னஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் சுத்தமாக கிடையாது. நம்ம டைப் பண்ணுற போதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் வந்து இருக்கு. ஸோ ஹாப்டிக்ஸ் எப்பவுமே OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நல்லா இருக்கும். ஆனால் இதில் அந்த அளவுக்கு இல்லை. அடுத்ததாக கண்டிப்பாக இது எல்லா ஃபோன்லையுமே வர வேண்டிய ஒரு ஃபீச்சர்ஸ். ஷார்ட்கட்டில் இருந்தாலும் சூப்பர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இப்போ லாக்கில் இருக்குது. ஃபோனு வால்யூம் டவுன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் டார்ச் ஆகிடும். இது ஒரு சில டைம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். ஸ்க்ரீன்லேயே நம்ம ஷார்ட்கட் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் வால்யூம் அப்போ சும்மா தானே இருக்குது. ஒருவேளை மியூசிக் எதுவும் ப்ளே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வால்யூம் ராக்கர் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் எனக்கு பர்டிகுலர்லி வந்து நாங்கள் 2-3 நாள் யூஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கஸ்டமைசேஷன் நம்ம பண்ண முடியாது. அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. நமக்கு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எப்படி எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு பெரிய பேட்டரி தான் இந்த செக்மெண்ட்ல இருக்கணும். இதுலயுமே 5500 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்திருக்கு. இப்போ 2-3 நாட்களாக தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இது ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண வேண்டிய டைமிங் இருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. 10,000 லைக்ஸ் வந்து உடனே இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி இன்டெப்த்தான ரிவ்யூ எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத சொல்லிடுவோம். கேமராவை பொறுத்த வரைக்கும் வஞ்சமே இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அதே சென்சர் கொடுத்துருக்காங்க. சோனி லைட் 600 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேமரா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சர். அது தேவையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அதில் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே டல்லாக தான் இருக்குது. அவுட்டோரில் தான் எடுத்தோம். நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும் போது எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎஸ் எஃபெக்டோட பார்க்குற மாதிரி தான் வந்து தெரியுது. உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. சொல்ல போனால் ரொம்பவே ஃப்ளாட்டாக தாங்க வந்திருக்கு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட் இன்னுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்க்கும்போதே தெரியும் எஜ் டிரெக்ஷன்லாம் ரொம்பவே மட்டமாக வந்து பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல சென்சர் இருந்தும் இந்த கேமராவை இவங்க சொதப்பி இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட் சொல்ல போனால் ரீசெண்டாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 3 34,000 லான்ச் ஆனது. இப்போ 20,000 ஆஃபரில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த கேமரா இதை விட ரொம்ப பெட்டர். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஒரு கேமரா ஸ்மார்ட் ஃபோன் 20,000 பட்ஜெட்டில் பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐக்யூவில் இருக்குது. இவங்களே கூட அந்த OnePlus Nord 3 இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா மட்டும்தான். ரியரில் கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. ஃப்ரண்ட்டில் கலர்ஸ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ரியர் ஃபேசிங் கேமராவில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நான் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் வேகமாக வாங்க. ஓரளவுக்கு ஒரு ஷேடோக்குள்ளே போனோன்னா பார்க்கும்போது ஸ்கின் டோன்லாம் இப்படி இருக்கு. நல்லா இருக்கா? ஃபோக்கஸ் ஆகுதா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா. செல்ஃபியில் வீடியோவை பார்க்கும் போதே ஃபேஸே கலர் கொஞ்சம் அடித்து தூக்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் அப்படியே உள்ளே போகலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆடியோ வீடியோலாம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ரியர் ஃபேசிங் கேமராவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே உங்களால் 1080pல தான் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் வீடியோ குவாலிட்டியும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. அண்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் அந்த ஃபோக்கஸிங் இஷ்யூ நிறைய டைம் வந்து பாப் ஆகுது. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 5 இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. கீழே தான் இருக்குது, பட் கொஞ்சம் வேகமாகவே ஒர்க் ஆகுது. USB 2.0 மட்டும் தான் டைப் சி போர்ட்டில் இருக்குது. அதெல்லாம் ஓகே, இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அண்ட் நாங்கள் இன்னும் கால் குவாலிட்டிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவில் வந்து கொண்டு வந்துடும். இந்த ஃபோனை இப்போ இந்தியாவில் அஃபிஷியலி 20,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு OnePlus Nord 3 ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இதை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு. நம்ம ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸை பாருங்கள். இல்லை OnePlus இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸ் போது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 20,000 rupees ரீசெண்டாக போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் ஒன்றத்தை மட்டுமே செலக்ட் பண்ணி அந்த ஒன்றில் ப்ளஸில் விழணும்?